தண்ணீர் தொட்டி 3000 ரூபாய், அவனுக்கு செலவு 3 லட்சம் ரூபாய். இது சர்வீஸ் கிடையாது. இதெல்லாம் இதுக்கு பேரு சர்வீஸ்ல சேராது. இது சர்வீஸ் ஆகாது, சேகர்வீஸ் ஆகாது. தன்னை வருத்தி தான் தேடுகிற செல்வத்தை தம்மில் இருந்து தமது பார்த்து பெற்றார் என்று வள்ளுவன் சொன்னது மாதிரி தான் தேடுகிற செல்வத்தை தான் சார்ந்த சமூகத்துக்கு என் கண் முன்னால் அவதிப்படுகிறவனுக்கு எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவர்கள்தான் கொடுத்து வைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். அந்த சில பேர் அப்படி விட்டுடுவாங்க. நான் 30 வருஷமா லைன்ஸ்ல இருக்கேன். லைன்ஸ்ல போனதுக்கு பிறகு வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மனசு வராது. இந்த கட்சியில் இருக்கிறவன் தான் மாறி மாறி போவான். லைன்ஸ்ல இருக்கிறவன் தொடர்ந்து லைன்ஸ்லயே இருப்பான். ஏன்னா இது தெரிந்து நான் 30 வருஷமா இருக்கேன், நான் 25 வருஷமா இருக்கேன், நான் முன்னாள் மண்டல தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனா இதுல இருக்கிறவனுக்கு இடம் மாறணும்னு புத்தி வராது. இதுலயே தடம் பதிக்கணும்னு சொல்லி சிந்தை இருக்கும். இன்னும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவனுக்கு தோண்டிக் கொண்டே இருக்கும். இதை தொடர்ந்து செய்யணும். ஒரு தினம் சிவபெருமான் ஒரு நாள் சபிச்சுட்டான், 12 வருஷம் உலகத்துல மழை பெய்யக்கூடாதுன்னு. மழை பெய்யல. வறட்சின்னா அவ்வளவு பெரிய வறட்சி. காடெல்லாம் கருகிடுச்சு, மலையெல்லாம் போச்சு, கால்நடைகள் கண்ணுக்கு முன்னால செத்து கீழே விழுகிறது, வானத்து பறவைகள் எல்லாம் தீயில கருகி கீழே விழுது. ஒரு குடம் தண்ணீருக்கு உத்தரவாதம் இல்லை. 8 மைல் தாண்டி போறா ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு தாய். அவ்வளவு பெரிய வறட்சி சொல்லி முடியாது. தண்ணியே கிடையாது. சலூன் கடையெல்லாம் இழுத்து போட்டிட்டான். சலூன் செய்வதற்கு, சவரம் செய்வதற்கு தண்ணி இல்லை. ராமேஸ்வரத்தில் ஒருத்தன் கடை திறந்து வச்சிருக்கான், சலூன் செய்வதற்கு தண்ணி இல்லை. ஆனா கடையை திறந்து வச்சிருக்கான். ஒரு பெரிய முரட்டு வெள்ள வெள்ளையா இருந்தான், வந்து உட்கார்ந்தான். சலூன் செய்யணும், சவரம் செய்யணும்னு சொன்னான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு கிராக்கி வந்து மாட்டி இருக்கு, எப்படியாவது இந்த 100 ரூபாய் வாங்கணும்னு. தண்ணி இல்ல, நாங்க இப்ப சலூன் எல்லாம் பண்றது இல்லைன்னு சொல்ல கூட தெரியல. தோளில துண்டை போட்டு சோப்பை கையில எடுத்து காரி துப்பி பிரஷ் வச்சு இழுக்கிறான். வந்தவன் நொந்து நொறுங்கிட்டான். என்ன இப்படி சோப்புல சுப்பியா சேவ் பண்றீங்கன்னு கேட்டான். இவன் வறுமைன்னு செம்மையை அனுசரிக்கிற தமிழ். அவன் சொன்னா, எங்க ஊரு கட்டுப்பாடு இப்படித்தான் சேவ் பண்ணணும்னு கட்டுப்பாடுன்னு அவங்க விளக்கம் சொன்னான். என்ன கட்டுப்பாடுன்னா, வெளியூர்காரங்களுக்கு இப்படித்தான் செய்யணும்னு. இவன் சொன்னா, நான் உள்ளூர்காரன், தொண்டி, வேலை பார்க்கறது பெங்களூர்ல, அப்பா அம்மாவுக்கு நேர்த்தி கடன் நிறைவேற்றிட்டு சேவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போலான்னு வந்தா இப்படி பண்றீங்களே, இது நியாயமா? நான் உள்ளூர்காரன், உள்ளூர்காரங்களுக்குன்னா முகத்திலேயே துப்பிடுவோம் துப்பட்டான்னு கேட்கிறான். அவ்வளவு வறட்சி. அந்த வறட்சியிலையும் ஒரு வறண்டு கிடக்கிற வயல்ல போய் உழுதுட்டு கிடக்கான். மேல இருந்து சிவபெருமான் பார்க்கிறான், கண்ணனும் பார்க்கிறான். என்னடா இது, 12 வருஷம் சாபம் போட்டாச்சு, மழை பெய்யாது, மழை பெய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாச்சு. மழை பெய்யற போற்றும் போதே கண்ண பெருமான் கையில் இருக்கு. அவன் பாஞ்சி சன்னியத்தை எடுத்து ஊதுனாதான் மழை பெய்யும். அவன் பாஞ்சி சன்னியத்தை எடுத்து கோவில்ல மூலையில போட்டுட்டு அவன் கோவியர்களோடு கொஞ்சம் போயிட்டான் கண்ண பெருமான். மேலிருந்து சிவபெருமான் பாக்குறான், என்னடா இது, மழை பெய்யாதுன்னு சொல்லியாச்சு, வானமெல்லாம் வறண்டு கிடக்கு, பாலம் பாலமா வயல் வெடிச்சு கிடக்கு, இந்த சண்முகம் உழுதுட்டே கிடக்கானே, இவனுக்கு என்ன ஆச்சு? இவனுக்கு என்ன மென்டல் டிசார்டர் ஆனவனா? இப்படி உழுதுட்டு கிடக்கான், தேவையில்லாம வீணுக்கு உழைக்கிறானே, விழலுக்கு இறைக்கிறானே, இவனை என்ன செய்யறது? ஒருவேளை இவனுக்கு விவரம் தெரியலையா? இவன் ஊர்ல பேப்பரே வராதா? இவன் தொலைக்காட்சியே பார்க்க மாட்டானா? விஏக்களுக்கு தனியா ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு ஊர்லயும் தமுக்கடிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணமே. இவன் ஊர்ல விஏவை போய் சேரலையா? இவன் டிவியே பார்க்கறது இல்லையா? எல்லா டிவிலையும் விளம்பரம் கொடுத்தமே, யாரும் பார்க்காத மெகா டிவியில கூட விளம்பரம் கொடுத்தமே, இவன் பார்க்காமலாம் இருந்திருப்பான்னு அங்கிருந்து சிவபெருமானும் கண்ணனும் பேசிக்கிட்டே இருக்கான். பிறகுதான் கண்ண பெருமானும் சிவபெருமானும் யோசிச்சு, அவன் உழுதுட்டே இருக்கான், பாவமா இருக்கு, மழை பெய்யாதே, பாவமா இருக்கு, நம்ம படைத்த ஒரு ஜீவன் இப்படி படாப்படுதே, ஒரு மேலிட பார்வையாளர் ஒருத்தர் அனுப்புன்னு சொல்லி மேலிட பார்வையாளர் வந்துட்டான். 12 வருஷம் மழை பெய்யாதுன்னு தெரியாதா? பேப்பர்ல விளம்பரம் போட்டிருக்கே, விஓ கிட்ட சொல்லி இருக்கே, எல்லா தொலைக்காட்சியிலும் சொல்லி இருக்கமே, நீ ஏன் இன்னும் உழுதுட்டு இருக்க? உனக்கு என்ன? நீ தாசல் திறக்கும், இம்மையிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை மனநிறைவையும் தரும். ஆகவே அரிமா சங்கத்தில் தொண்டால் பொழுதளப்பதற்காக தன்னை தத்தம் செய்து கொண்டு உழைக்கின்ற உங்கள் கால் மலரில் என்னுடைய கண்ணதனை வைத்து வணங்குகிறேன்.